ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மேரிஸ் கிச்சன். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் நாங்கள் நிறைய போட இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நாங்கள் முதன்முறையாக பீஸா செய்ய போகிறோம். வாங்க பீஸா செய்யலாம். இப்போது நாங்கள் பீஸா டோ மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதாமா, ஈஸ்ட்டு, ஆயில், சுகர், சால்ட், வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர். 1 கிலோ மாவுக்கு 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர், மெல்லிய சுடுதண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு ஊற வைக்கணும். இப்போது நாம் ஊற வச்ச ஈஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போது இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் வரையும் நல்லா பிசையணும். இப்போ பீஸா மாவு வந்து காயாமல் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே மூடி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். இதுதான் பீஸா டோவோட கரெக்டான பக்குவம், பிசைஞ்ச பக்குவம். ஓகே, hours later. ஸோ இப்போது வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஊற வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ வாவ், மாவு பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சுண்டு. வாவ், சூப்பர், செம்மையாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் பீஸா ரெடி பண்ணலாம். ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துடணும். இப்போது பீஸா சாஸ் ஆட் பண்ணணும். இந்த சாஸ் வந்து ஹோம்மேட், நானே வீட்டில் செஞ்சது. இப்போது பீஸா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மற்ற டாப்பிங் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பீஸா பாருங்க, வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் பேக் பண்ண போகிறோம். வாவ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.